அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் யாருக்கு எப்படி இருக்கும், யாருக்கு மாற்றத்தை உண்டாக்கும், யாருக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி மாதத்தில் குறிப்பிடத்தக்க கால இடைவெளியில் சூரியன் மற்றும் புதன் கிரகங்களின் பயிற்சிகள் நிகழ உள்ளன. கிரக பயிற்சியால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்த மாதமாக இருக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பிப்ரவரியில் நிகழும் புதன் பயிற்சி பல எதிர்பாராத வாய்ப்புகளை கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்கால வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். நிதிநிலை சீராக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சில நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உணவு முறையில் மிக மிக கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் லாபகரமான மாதமாக இருக்கும். புதனின் இரட்டை பயிற்சியால் இந்த வருடத்தின் சிறந்த மாதமாக பிப்ரவரி உங்களுக்கு இருக்கப் போகிறது. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது. பணியிடத்தில் கௌரவம் அதிகரிக்கும். தொழிலில் பல மடங்கு லாபத்தை ஈட்டுவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பல மாதங்களாக நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நீடித்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் மன அழுத்தம் உங்களை ஆட்கொள்ளும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமான மாதமாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்கப் போகிறது. பல நாட்களாக கிடப்பில் கிடந்த பணிகளை இம்மாதம் தொடங்குவீர்கள். அலுவலகத்தில் புதிய திட்டத்தில் இணைய வாய்ப்புண்டு. புதன் உங்கள் ராசியில் கர்ம வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் என்பதால் இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். உங்கள் கடந்த கால முயற்சிகளுக்கு சிறந்த முடிவுகளை வெகுமதியாக பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம். ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். இம்மாதம் பணவரவு இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகளும் வரச் செய்யும். குடும்பம் மற்றும் காதல் உறவில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் என்பதால் இந்த மாதம் சிறிது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். எனவே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் புதிய தொடக்கத்தின் மாதமாக இருக்கப் போகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு சாதகமான சூழல் அமையும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக குரு லாபத்தில் இருப்பதால் நகை வாகனங்கள் போன்ற அசையும் சொத்துக்களையும் வாங்க வாய்ப்புள்ளது. அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தம்பதியினரிடையே இருந்த பிரச்சனைகளை பரஸ்பர புரிதல் மூலம் தீர்வு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசியில் 9வது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு பல வழிகளில் நன்மைகள் தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்புக்கேற்ற பலனை பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் எந்த வேலை அல்லது வியாபாரத்தை தொடங்கினாலும் பெரிய வெற்றியை பெறலாம். இம்மாதம் நிதிநிலை நன்றாக இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். துலாம் ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். பணியிடத்தில் ஏற்படும் புதிய சவால்களை சமாளிக்க பொறுமையும் நிதானமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுங்கள். நண்பர்களுடனான பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் உங்கள் நிம்மதியை பாதிக்கும். மொத்தத்தில் எல்லாத்திலும் கவனமாக இருங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, பிப்ரவரி பொறுமையை சோதிக்கும் மாதமாக இருக்கும். உத்தியோகத்தில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பொறுமையாக இருந்து அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். வாக்குஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு உங்களை பார்ப்பதால் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கைகளில் அதிக பணத்தை இம்மாதம் செலவு செய்வீர்கள். அதனால் இவற்றில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் உங்களை பற்றிய எதிர்மறை பேச்சுக்கள் ஏற்படும். எதிலும் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கு பிப்ரவரி புதிய அனுபவங்களை பெறப்போகும் மாதமாக அமையும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கான வெகுமதியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனையில் ஆட்சி நிலை பெறுகிறார். இதனால் சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கான சூழல் அமையும். இம்மாதம் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். காதல் உறவில் அன்பும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும். வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. மகர ராசி அன்பர்களே,
பிப்ரவரி உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும். அலுவலகத்தில் ஏற்படும் அரசியல் சச்சரவுகள் உங்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். புதிய முடிவுகளை அவசரமான நேரங்களில் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி புதன் சேர்வதால் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க மற்றும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். புதன் மற்றும் சூரியன் சனி பகவானின் அதிபதியான கும்பராசியில் சஞ்சரிப்பது வரப்பிரசாதமாக அமையும். உத்தியோகத்தில் புதிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் நிதிநிலையும் வலுப்பெறும். உங்களுடைய யோகாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். காதல் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். மீனராசி அன்பர்களே, பிப்ரவரி அமோகமான மாதமாக அமையப்போகிறது. புதன் மீன ராசியில் சஞ்சரிப்பது, சுக்கிரன் மற்றும் ராகு மீனராசியில் உச்ச நிலையில் இருப்பது உங்களுக்கு பல வகைகளில் நல்ல பலனை தரும். பணியிடத்தில் உயர் அதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம். உழைக்கும் நேரத்திற்கு இணையான ஓய்வு எடுப்பது மிக மிக அவசியம். 12 ராசிகளும் இந்த மாதம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம். உங்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தை கொடுக்கும் மாதமாக இருந்தாலும் சரி, ஏமாற்றத்தை கொடுக்கும் மாதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் சமாளிக்க உங்கள் வீட்டில் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றினால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வராமல் போகும். இது போன்ற எண்ணற்ற ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.